வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் பார்த்திபன் கனவு. திரு கல்கி அவர்கள் எழுதின இந்த புத்தகம். ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் சிவகாமியின் சபதம். ஏன்னா அது 7th செஞ்சுரியில் ஏற்பட்ட நிகழ்வை கதையம்சமாக கொண்ட ஒரு புத்தகம். அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதை படிக்கணும். இது லேட்டர் 7th செஞ்சுரியில் நடந்த நிகழ்வோட கதையம்சம் கொண்ட ஒரு புத்தகம். இது ரெண்டும் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் பொன்னியின் செல்வம் அப்படின்ற அந்த புத்தகம். அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 10th செஞ்சுரி அந்த காலகட்டத்தோட நிகழ்வு மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகம் இந்த சீக்வலில் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கும், அதோட பேஸ் புரியும். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா லைக் சோழா கிங்டம் பற்றி எழுதியிருக்காங்க. பார்த்திபன் அப்படின்றவர் தான் இந்த சோழா டைனாசிட்டியோட இருந்தவர். அவர் பீரியடில் நடந்த ஒரு கதை தான் இது. அவருக்கு அப்புறமா விக்ரமன் வராரு. பார்த்திபனோட கனவை விக்ரமன் மெய்யாக்குறாரு. அதை எப்படி பண்ணுறாரு அப்படின்றது தான் கதை. வார்ஃபேர்லாம் இல்லாமல் பியூராக பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் பேஸ் பண்ணி அவர் அந்த திரும்பவும் அந்த சோழா டைனாசிட்டியை ஆக்குபை பண்ணுவார். யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் மாமல்லர் கிட்ட இருந்து. நரசிம்ம மாமல்லர் பல்லவ டைனாசிட்டியை சேர்ந்தவர். சிவகாமியின் சபதம் இதோட முதல் சீக்வலில் பார்த்தீங்கன்னா பல்லவ டைனாசிட்டியை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அதில் பல்லவ டைனாசிட்டிக்கும் புலிகேசி அப்படின்ற அவங்க சாளுக்கிய டைனாசிட்டிக்கும் நடந்த அந்த வார்ஃபேர் பற்றியும் அவங்க எப்படி கடைசியாக சாளுக்கிய டைனாசிட்டி ஆக்குபை பண்ணாங்க அப்படின்றத பற்றியும் போட்டிருக்கோம். சோலாஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வசலாக இருந்தவங்க தான். எப்படி வசலாக இருந்த ஒருத்தவங்களோட அவர் சண்டை போட்டு அதுக்கப்புறமா விக்ரமன் எப்படி அந்த திரும்பவும் ஆள்றாரு அதே நாட்டை அப்படின்ற பார்த்தீங்கன்னா கதை தான் அது. இது ஒரு அழகான கதை அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட கனவு ரொம்ப ஒரு அழகான கனவு. தன்னுடைய மகன் ஒரு சுதந்திர நாட்டுக்கு அவன் அரசனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவு வச்சுருப்பாரு. அந்த கனவை யார் நிவர்த்தி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம மாமல்லர் அப்படின்றதான். இதில் இன்னும் ஒரு குறிப்பும் இருக்குது. நம்ம மாமல்லபுரம் அப்படின்னு அழைக்கப்படுறது இல்லையா, இந்த மாமல்லபுரத்துக்கு எப்படி இந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நரசிம்ம மாமல்லர் அவர் மகேந்திரன் அவரோட அப்பா சக்கரவர்த்தி அவரும் 2 பேரும் ஒரு நாள் கடற்கரைக்கு போயிருப்பாங்க. அப்போ மாமல்லர் ஒரு சின்னதாக ஒரு துண்டு எடுத்து ஒரு கல் எடுத்து ஒரு ஓவியம் மாதிரி வரைவார். அந்த கல் மேலே அந்த கற்கள் மேலே அந்த பாறைகள் மேலே அப்படி வரையும் போது ஒரு யானையோட படத்தையும் ஒரு குதிரையோட படத்தையும் வரைவார் அது மேலே. அப்போ தோணுன ஒரு விஷயம் தான் இந்த கற்கள் எல்லாத்தையும் ஏன் சிலைகளாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம குழந்தை சொல்லி ஒரு விஷயம் நமக்கு தோணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தையோட பேர், அப்போ இருந்த குழந்தையோட பேர் நரசிம்ம மாமல்லர் அப்படின்றத மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு இதுக்கப்புறம் எல்லாரும் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு. ஸோ இவர் பேரை பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு மாமல்லபுரம் அப்படின்னு பேர் வந்துச்சு. நன்றி.